ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயின் வந்து ஹீரோட ரெஸ்ட் ரூம் போய் நுழைஞ்சிப்பா. ஹீரோயின் வந்துட்டு குளிக்க வந்திருப்பான். அப்போதைக்கு வந்துட்டு ஹீரோயின் இருக்கிறது தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணும்போது டக்குனு ஹீரோயின் வந்து கத்துவாளா, நீ என்ன பண்ணுற ரெஸ்ட் ரூமில், நீ என்ன பொறுக்கி போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அதே வரிசையில் இவன் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிப்பான். ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பாருங்கள், எங்கள் ரூமில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வரல, இந்த ரெஸ்ட் ரூமில் தான் ஹாட் வாட்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்காக செக் பண்ணிட்டு வந்தேன். ஒழுங்கு முறையை தான் எல்லா ரூம்லேயும் வந்து ஹாட் வாட்டர் வந்து சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாள். அது ஹீரோ வந்துட்டு, நாங்கள் எல்லா ரூம்லேயும் தான் ஹாட் வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், நீ வந்து சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே யாரோ வராமல் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காளா, இவ பேர் வந்து யாங். ஸோ யாங் என்ன பண்ணுவானா, ஹீரோ போயிட்டு யாரும் வந்துட்டு வந்திருக்காங்க போய் பாருங்கள், அவங்கள பார்த்தாலே போலீஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் நுழைஞ்சிப்பான். ஹீரோ வந்துட்டு யாருன்னு பார்த்தா உண்மையிலேயே போலீஸ்லேருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, டியானோட ஏர்லைன் இருக்குல்ல, ஸோ அந்த ஏர்லைனோட பையனோட ஏடிஎம் கார்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மிஸ்யூஸ் பண்ணுற பர்சன் இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையான ஒரிஜினல் டியானே வந்துட்டு பிடிக்க வந்துடுவாங்க. அப்போ வந்து டியான் சொல்லுவான், நான் தான் அந்த ஏர்லைனோட ஓனரோட பையன், நீங்கள் எதுக்கு என்ன பிடிக்க வரீங்க, அது என்னோட ஏடிஎம் கார்டு தான், நான் தான் யூஸ் பண்ண அப்படிங்கும்போது, இல்லை நீ டியானே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு பார்ப்பாங்களா. உடனே வந்துட்டு ஓஜி நீ சொல்லு, நீ வந்து என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே, நான் தானே சேர்மனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். ஆனால் ஓஜின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார், ஏதோ பிளான் போட்டிருக்காரு போல அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருந்துருவான் ஹீரோ. அப்போ தான் வந்து யாங் நினச்சி பார்ப்பா, இவன் வந்துட்டு சேர்மனோட பையன் கிடையாதா, இவங்கிட்டவே லைட்டாக ஃப்ளட்டியாக வந்து பேசிட்டேன், இப்போ சேர்மன் பையன் இவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாங் வந்து ஒரு பக்கம் நினச்சி பார்த்துருப்பேன். ஆக்சுவலி சேர்மன் பையன் இவன் தான், ஆனால் அந்த கேஸ் கொடுத்துறதே வந்து சேர்மன் தான் கொடுத்துருப்பாருங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டியானை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவனோட யோகா ரூமுக்கு போயிடுவான். யோகா ரூம் போயிட்டு இதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்களும் நினச்சிலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா யோகா பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூமில் வந்திருப்பாள். ஸோ அதுதான் அவன் திருப்பி ரிப்பீட் மோடில் வந்துட்டே இருக்கும். என்ன இது எப்போவுமே வந்துட்டு இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கே கால் பண்ணி, ஆக்சுவலி ஹீரோ வந்து லீவில் இருக்கான் போல், என்ன கால் பண்ணி என்ன சொல்லுவானா, எனக்கு டியூட்டி போடுங்க, எனக்கு அந்த லீவில் இருக்க பிடிக்கவே இல்லை, தூரமாக இந்த ஃப்ளைட் எங்கே போனாலும் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு டியூட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நெக்ஸ்ட்டு சேர்மனை தான் காட்டுறாங்க. ஸோ பிஏ வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க சார்ங்கும்போது, அவனுக்கு தேவை தான், அவன் என்னோட வழிக்கு வந்துட்டு வரணும் அப்படின்ட்டா, இது மட்டும் பத்தாது, அவனை வந்துட்டு ஸ்டேஷன்லேயே வச்சு நல்லா வெளுத்து வாங்குங்க, அப்போ தான் அவன் வந்து திருந்தி நம்ம வழிக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ முடிவு பண்ணி வச்சிருக்காரு போல். அதுக்கு வந்து டியான் வந்துட்டு அடிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் வந்து டியானை வந்துட்டு அவன் மேலேயே பொய்யான ஒரு கேஸை கொடுத்து உள்ளார வந்து தள்ளியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் நியூஸில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, டேரி வந்துட்டு ஜெயிலில் வச்சு அடிச்சிருப்பாங்கள்ல, ஸோ அதுதான் வந்துட்டு நியூஸாக போயிட்டுருக்கு. அவங்கள வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களை அடிச்சவங்க மேலே இவங்க எந்த கேஸுமே ஃபைல் பண்ணலை, பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். சொன்ன மாதிரியே டியாங் குரூப் வந்துட்டு இவங்க ஹெல்ப்பே பண்ணல போல், அதனால தான் இவங்க வந்து கோர்ட்டு வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காங் வந்துட்டு ஜெயிலில் வச்சுட்டு அவளை அடிச்சிருப்பாங்களே, ஸோ அதோட ஃபைலு, அதுக்கப்புறம் இவ எதுவுமே பேசியிருக்க மாட்டாள் டேரி, ஸோ அதோட ஃபைலு, அதுக்கப்புறம் டேரிக்கு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே, ஸோ அதோட ஃபைல் எல்லாத்தையுமே போட்டு இப்போ டேரி வந்துட்டு வெளியே வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லாயர்ட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு மாஸ்டர் பிளான் தான். நெக்ஸ்ட் சன்கியோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார்ல, அங்கே வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி செஃப்பாக வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க போல். உனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் இந்த ஒர்க் பண்ணனா இந்த கம்பெனி வந்து டாப்பாக கொண்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக மேடம், நான் டாப்பாக கொண்டு வருவேன், நான் வந்துட்டு ஆர்மியில் இருக்கும் போதே எனக்கு குக் பண்ணுற பழக்கம் நிறைய இருக்குது, அது இல்லாமல் நிறைய பேருக்கு நான் குக்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த செஃப்பை தெரியும் அந்த செஃப்பை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ரூடாக வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, நீ வந்துட்டு ரொம்பவே நல்லா பேசியிருக்க, அது இல்லாமல் உன் ஃபைலெல்லாம் பார்த்தாவே உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே இந்த லேடி கூட வந்துட்டு மீன் வந்துட்டு க்ளோஸாக இருக்க மாதிரி காட்டுறாங்க, சன்கியோட ஹஸ்பண்ட். அப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் முன்னாடி இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்கல்ல, அது வந்துட்டு ஒரு ட்ராமாக்காக தேவைப்படுது போல். இவங்க வந்துட்டு இந்த ட்ராமாவில் அப்பப்போ நடித்து கொடுத்துட்டு போவாங்கள்ல சின்ன சின்ன ஆக்டர்ஸ், இவங்க வந்து காலேஜ்லேருந்து நல்லா ஃப்ரெண்டு போல். இவங்க வந்து ஆக்டிங் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க, 2 பேரும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ 2 பேருக்குள்ளே வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க போல். நான் வந்துட்டு எப்போயாச்சும் தான் வருவேன், அப்போ நான் கூப்பிடுவேன், நீ கண்டிப்பாக என் கூட வந்து இந்த மாதிரி நம்ம எப்போதுமே என்ஜாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆளுக்கு இந்த லேடி கூட பழக்கம் இருக்குது, அடிக்கடி இந்த மாதிரி போயிட்டு வருவார் போல். ஸோ இவர் வந்து ஒரு சீக்ரெட் ஆஃபர் மாதிரி வச்சுருக்காரு, ஆஃபர்னு சொல்ல முடியாது, அப்போ இந்த லேடி கூட வந்து டச்சில் இருந்துட்டு இருப்பார் போல். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வீட்டுக்கு போவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை என் ஒய்ஃப் வந்துட்டு இன்றைக்கி சனாக்கு போனேன், எனக்கு டிக்கெட் கொடுத்தா, நான் சனாக்கு போகாமல் கூட வந்துட்டேன், இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் அவங்க கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே க்ளோஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு டியூட்டி வந்திருப்பானா, அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணுற கோ ஒர்க்கர்ஸ் இருக்கால, அவர் கேட்பார், அவர் வந்து ஒரு சீஃப் பாய், ஏன்னா ஒஜின் வழக்கம் போல் இந்த ஷார்ட் டைம் போயிட்டு ஒர்க்குக்கெலாம் நீ வரமாட்டே, ஏன்னா அதிசயமாக இருக்கா, அதுவும் இல்லாமல் லீவ் டைமில் நீ வந்திருக்க, ஓ லீவு கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன் என்ன ஆச்சு ஒஜின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சீஃப், எனக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, சொல்லப்போனால் அந்த வீடை பார்க்கவே எனக்கு இரிட்டேட்டாக இருக்குது,
அதுக்காக தான் நான் டியூட்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டுருப்பான். நான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் இருப்பா. ஹீரோயினும் இந்த ஃப்ளைட்டில் தான் போகிறா. சொல்லப்போனால் இந்த ஃப்ளைட் வந்துட்டு ஜப்பானுக்கு தான் போகுது. ஹீரோயினை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறேன். ஏன்னா ஹீரோயினுக்காக தான் பயந்துக்கிட்டு அவன் வந்திருப்பான். இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னே நீயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆகிற. நீ எதுக்கு இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க? கொஞ்ச நாளாகவே நான் போகிற ஃப்ளைட்டில் தான் நீயும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க. நீ வீட்லேயே இருந்து உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு டியூட்டி வந்தான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு பேசுவானா. இதை வந்துட்டு சிஃபன் தப்பாக நினச்சிப்பார். அவர் என்ன கேட்பானா, எனக்கு புரிஞ்சு போச்சு ஓஜின், உனக்கு இந்த பொண்ணு ஆல்ரெடி தெரியுமா? ஓ அப்படி போது கதையா? ஸோ அதனால தான் நீ வந்துட்டு ஒர்க்குக்கு வந்தியோ? ஓ லீவ் டைம்லேயே ஏன் ஒர்க்குக்கு வந்தேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாயப்பாலா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, குடிசத்தில் உங்கள் அப்பாட்ட நான் சொல்கிறேன், உங்கள் பையனோட கல்யாணத்துக்கு என்னை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவானா. சும்மா ஓஜின்னு போய் சொல்லாத, நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுடா, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக போயிடுவார். ஹீரோவா சன்கியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து ஒரு கால் வரும். அது யாருன்னா அந்த ஒருத்தன் சஸ்பென்ஸாக ஒருத்தவருக்கான. ஸோ அவன் தான் கால் பண்ணியிருப்பான். அந்த கல்பிரேட் என்ன பண்ணுவானா, என்ன நினச்சிட்ருக்க, என்னை கூப்பிட்டு வச்சு போலீஸில் மாட்டி விடலாம் நீ பிளான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டணுமே ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களாம் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், போலீஸ் வந்துட்டு வேறு பிரச்சனைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பான். நான் வந்து உங்களை மீட் பண்ணணும், எங்கே வரது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பால. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் கேட்ட பொருள் வந்து ரெடியாக இருக்கா, அது வந்து என்கிட்ட கொடுத்துருவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது என்ன பொருள் என்ன ஏதுன்னே தெரியல இவளுக்கு. சரி ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு இவ சொல்வாளாம். அப்போது நீ வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு வா, நம்ம எப்போதும் வழக்கம் போல் ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கே வந்துரு அப்படின்னு சொல்லுவான். எந்த இடம் ஏதுன்னே தெரியாது. ஓகே நான் இப்போ வந்து ஜப்பான் போகிற ஃப்ளைட்டில் வந்து போயிட்டுருக்கேன், நான் வந்து ரிட்டன் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் வந்து பேசி முடிச்சிருவா. அப்போ யாங் வருவா. சங்கி ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது, இதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஃபோனை தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுவா. அப்புறம் யாங் வந்து சொல்லுவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஓஜின் வந்து என்ன தேவதைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவா. தேவதையா, அது எப்போ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஏன் உனக்கு வந்து பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எதுக்கு அந்த ஆள் மேலே பொறாமை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாளாம். அப்போ உனக்கு வந்து பொறாமையே கிடையாதா, நீ தானே சொன்னேன் அவர் வந்து என்னோட க்ரஷ்ஷு, அவரை வந்து நான் நிறையா சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அவர் தான் இதுக்கப்புறம் என்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகிடும். ஒரு வேளை வந்து டூஹி வந்துட்டு அவர் மேலே ஆசைப்படுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு யோசிப்பா. ஆமாம் நீ தானே சொன்ன அவர் லிமிடெட் எடிஷன், அப்போ உனக்கு வேண்டாமா, அப்போ நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாங் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து டூஹியோட மொபைலை வந்துட்டு பாப்பா. நிறையா வந்துட்டு மாடலுக்காக கொடுத்துருப்பாங்களா ஃபோட்டோ, இவங்க 2 பேரும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணி டூஹி வந்து சேர்த்து சேர்த்து வச்சிருப்பா. இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது, நம்ம தங்கச்சிக்கு இந்த ஆளை ரொம்பவே பிடிக்கும் போலியே, நம்ம தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்ணே தெரியல. ஒருவேளை அதுக்காக தான் ஷேர் ஹவுஸ்க்கு போயிருப்பாளோ, அவரோட வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோஜின் எங்கே போனாலும் வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சிருப்பா. யோஜின் அடிச்ச மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருப்பா. ஐயோ இந்த அளவுக்கு நம்ம தங்கச்சி வந்து நேசிச்சுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இவ கிஸ் பண்ணி விட்டது, அதுக்கப்புறம் பாத்ரூமில் இருக்கும் போது உள்ளார போனது, அவர் கூட வந்து நீ பொறுக்கி போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவராக வந்து எல்லாருக்கு முன்னாடி திமுறா இவரோட ஆட்டிடியூடை வந்து காமிச்சிட்டு இருந்திருப்பா. இவர் வந்து டம்ப் பண்ணி சில விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாள். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் நம்ம எக்ஸ்பாயின்ஸ் ஃப்ரெண்டை வேறு அவர் வீட்டுக்கே வர வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டேனே டூஹி சாரி டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிட்டு இருப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஜினை தான் காட்டுவாங்க. அவன் ஃப்ளைட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக டென்ஷனாக வந்துட்டு போட்டு டேப்பை போட்டு அழுதிட்டு இருப்பானா. என்ன அப்போ கோப்பைலேட்டு வந்துட்டு என்னாச்சு, சரி சண்டை அதெல்லாம் சகிச்சோம், அதுக்குன்னு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே கோவமாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து பார்ப்பார். எனக்கு தெரியும்ப்பா அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்குது, அது இல்லாமல் நம்ம மாடல் வேறு, எனக்கு தெரியும் உங்கள் 2 பேர் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பையில் பேசிகிட்டு இருப்பாரு. சீஃப் நீங்கள் பெரியவர்னு பார்க்குறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவள் ஒன்றும் என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோ வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருப்பான். சும்மா சொல்லாதப்பா, உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுது, அந்த காதலை தான் நீ விழுந்து கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் நக்கல் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஓஜின்னு சொல்லுவான், இங்கே பாருங்க நம்ம டியூட்டியில் இருக்கோம், நம்ம ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணணும், ஸோ வந்துட்டு இந்த நக்கல் பிச்செல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க சீஃப் நம்ம வந்துட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு ஜப்பான்லேயே போய் இறங்கிடுவாங்க. ஹீரோயினுக்கா ரொம்ப வருத்தமாக இருக்கும். வீட்டில் வந்துட்டு குழந்தை இருக்காளே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, மாமியார் என்ன பண்ண போகிறாங்களே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக இருக்கும். அதுக்கப்புறம் மாமியாரை தான் கட்டுவாங்க. மாமியார் வீட்டுக்குள்ளே வந்தால் யாரும் வந்து திருட வந்த மாதிரி இருக்கும். என்னது வீட்டுக்குள்ளே யாரும் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு யார் யாருன்னு சொல்லிட்டு போய் அடின்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் தெரியுது நான் மாமியாருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும் போல், மின்னுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். அந்த பொண்ணுனா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கட்டுப்பட்டு உட்காந்துருக்கும். என்னடி இது ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லும், அம்மா நான் பிளாஸ்டிக் சர்ஜரி
பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நீ வந்து என்ன திட்டாதம்மா. இது வந்துட்டு ஏதோ 6 டைம் பண்ணுறா போல. ஏன்டி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, சும்மா பேசாதம்மா. நீ பல தடவை வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணியிருக்க. நீ வந்து என்ன சொல்றியாங்கும்போது, இங்கே பாருடி நானாச்சும் வந்துட்டு பெரிய லேடி. நீ இப்போ இன்னும் கல்யாணம் பண்ணல. நீ இன்னும் கெரியரில் வந்து டாப்பாக வரல. ஃபேஸில் இந்த மாதிரி அடிக்கடி கத்தியை போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு பேசுவாங்க. சும்மா இருமா. நான் வந்துட்டு ஆன்ட்டி மாதிரியே வந்துட்டு ஏர் கோர்சஸ்க்கு அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடுச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு நான் போக போகிறேன். நான் வந்துட்டு ஏர்லைனில் வேலை பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க சாப்பாடில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். சும்மா இதையே சொல்லி சொல்லி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுரு. நீ வந்து $30,000 ஆயிடுச்சு. இதெல்லாம் நீ தான் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாம்மா கட்டிடுறேன் சொல்லுவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் கட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா வெளியே போகிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாங் கொண்டு நைட் பார்ட்டிக்கு போகிறாங்க போல். ஸோ வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை நைட் பார்ட்டிக்கெலாம் வரல அப்படின்னு சொல்லுவாளா. என்ன அதிசயமாக இருக்குது. நீ தான் எப்போதுமே வந்துட்டு பார்ட்டிக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு போயிட்டுருப்ப. இப்போ புதுசாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்போ வரலையா, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. இப்போ ஃப்ளைட்டே நிறைய கூப்பன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னல் டீயை பற்றி சொல்லியிருப்பாங்க. அங்கே போய் குடிக்கிறதுக்காக ஒரு கூப்பன் கொடுத்துருப்பாங்க. அந்த கூப்பன் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லுவாளாம். எனக்கு ஏதோ சம்திங் ராங்காக தெரியுது. நீ அங்கே போறியோ இல்லை தனியாக இந்த பையனோடையே பார்க்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு நீ அடிக்கடி இங்கே கழட்டி விட்டு போகிறவ தானடின்னு சொல்லிட்டு யாங் வந்து மனசில் நினைக்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு தான் போகிறான் போல். ஸோ ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். என்ன நான் போகிற இடத்துக்கே இவ்வளோ வரா, இவ எப்போதும் இந்த மாதிரி வெளியே தானே சுற்றிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து மறைச்சி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா கேபில் 2 பேரும் ஒன்றா தான் போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் ரொம்ப பவ்யமாக இருக்கா. ஏன்னா டூக்கியோட ஆளுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பவ்யமாக நடந்துக்கணும்னா ரொம்ப பவ்யமாக நடந்துக்கிறா. ஹீரோக்கா ரொம்ப தலைவலியாக இருக்குது. அப்புறம் டியாங்க தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வந்துட்டு நான் தான் உண்மையான டியாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் இருக்க வந்துட்டு செல்லுலேயே ஒரு மொட்டையாக ஒருத்தன் பைல்வான் மாதிரி ஒருத்தன் உள்ளார வரான். அவன்கிட்ட முன்னாடியே வெளியே இருக்க சேர்மன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவன் வந்துட்டு என்னோட பையன் தான், ஆனால் லைட்டாக கொஞ்சம் கவனிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி அவன் உள்ளார வரான். டியாங் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் தான் சேர்மனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உள்ளார வந்த அந்த மொட்டை கிட்ட ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்லாம் சொல்ல வருவான். அந்த மொட்டை தான் சொல்லியிருப்பானே இந்த மாதிரி நல்லா கவனிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. மொட்டை வந்துட்டு டியான் அடிக்க வரும்போது கத்துவான். ஐயோ இவர் செல்லின்னு அடிச்சு சாவடிச்சிருவார் போலி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் டீயை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி வந்து டீயோட மகிமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு அடிக்கடி இந்த பிளேஸ்க்கு வருவான் போல். அவனுக்கு வந்துட்டு பெருசாகவே தெரியல. பட் ஹீரோயின் வந்துட்டு ஃபுல்லாக கவனிச்சுட்டு அந்த டீ நிறையா ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் குடிக்கணும் போல். ஸோ அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வாயெல்லாம் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு அது தகுந்த மாதிரி வந்துட்டு கலக்கி குடிச்சிட்ருப்பான். அப்படியே ஹீரோ என்ன பண்ணுறோன்னா அதை டிட்டோவாக வந்துட்டு காப்பி அடிச்சிட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவான்னா அப்படியே வந்து நொலிய வச்சுட்டு அவன் வந்து கலக்கிட்டு இருப்பான். இதை கூட பாரு எப்படி பண்ணுறாரு பாரு அல்பத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பான். சரி நம்ம தங்கச்சியோட ஆளை நம்ம பெருசாக எதுவும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் ஹீரோ எப்படி சாப்பிட்றானோ அதே மாதிரி இவ சாப்பிட்டுட்டு அதே மாதிரி வந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா ஹீரோ எப்போவுமே சிங்கிளாக தான் வருவான். இப்போ இந்த பொண்ணு கூட வந்தனால ஒரு வேளை ஆளாக இருக்குமோன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து தான் பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் அண்ணி வந்துட்டு அஃபரில் இருக்காங்க போது அவங்களே ஒரு முட்டாள். அவங்க வந்து அஃபரில் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உண்மையில தாண்டி சொல்கிறேன், அவள் வந்து அஃபரில் இருக்கா, அவளோட நடவடிக்கைலாம் வந்துட்டு இப்போ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா அவங்க வந்துட்டு இப்போ நம்ம வீடியோ கால் பண்ணலாம். அவங்க டக்குன்னு ஃபோனை எடுத்துட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் யார் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். சப்போஸ் அவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அஃபரில் தான் இருக்காங்க, நம்ம வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி டீலாம் குடிச்சிட்டு இருப்பாங்களா. அவங்க தான் சொன்னாங்களே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஸோ இங்கே 2 பேரும் வந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்களா. இவளுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். என்னடா இவர்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தில் உட்காந்துட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. என்ன ரோஜின் இப்போ வந்து டீ குடிக்க ஒரு பொண்ணு கூட வெளியே போயிருக்காம ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. நான் வீட்டில் அரேஞ்ச் பண்ணேன்னா 5 பொண்ணுங்க, அதில் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்து உனக்கு பிடிச்சிருச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த பொண்ணுனாலும் ஓகே தான், நீ வந்து டேட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து டீலாம் குடிச்சிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. இப்போ டீ வந்துட்டு கீழே ஊற்றிடும். ஹீரோயின் வந்து ஐயோ கீழே இருந்து டீ ஊற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துடைக்க போவா. அப்போது துடைக்க போகும்போது அவங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஹீரோ ட்ரெஸ் வந்து லைட்டாக விலகிடும். ஹீரோ வந்து செம்மையாக கோவம் வரும். என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான். நான் போகிற இடத்துக்குலாம் வரேன், நான் ஜப்பான் ஃப்ளைட் போனேன், அந்த ஃப்ளைட்டில் தான் டியூட்டி வேணும்னு சொல்லிட்டு நீ வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இங்கே வந்துட்டு ஜாப்பனீஸ் டீ குடிக்க வந்திருக்கேன். நீ எப்போவுமே வந்துட்டு வெளியே போயிட்டு அரட்டை தாண்டி அடிச்சிட்டு இருப்ப, இப்போ என்ன புதுசாக வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு ஹீரோ கேட்பாரா. இல்லை நான் எப்போவுமே வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. சும்மா நடிக்காத, எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ என்ன தான் வந்துட்டு ட்ராக் வந்து
ட்ராக் வந்து செட் பண்ணாலுமே நான் வந்து உன் வலையில வந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கத்திட்டு இருப்பான். ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் அப்பலாம் உங்களை ட்ரை பண்ணவே இல்லை, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவான். சும்மா நடிக்காத, என்னை பற்றி உனக்கு தெரியவே தெரியாதா, எனக்கு எந்த பொண்ணுங்களுமே சுத்தமாக பிடிக்காது, சொல்லப்போனால் நான் வந்துட்டு புத்தரை வந்துட்டு வழிபடுறவன், நான் வந்துட்டு எந்த பொண்ணுங்கள்கிட்டையுமே அண்ட மாட்டேன், எப்படியோ ட்ரிக் பண்ணி என் வீட்டுக்குள்ளே நீ வந்துட்ட, திருப்பி திருப்பி நீ என்ன ட்ரை பண்ணாலுமே நீ என் மனசுக்குள்ளே வரமாட்டேன், எனக்கு ஒன்று சுத்தமாகவே பிடிக்காது, நீ இப்படிப்பட்ட பொண்ணுங்கிறது நீ நெருங்கி நெருங்கி வரும்போதெல்லாம் உன்னை பற்றி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை மாதிரி பொண்ணை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு ஓவராக பேசுவானாம். இதை கிட்ட ஹீரோயினுக்கு வந்துட்டு இவர் என்ன இப்படி வந்துட்டு எப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம சொதப்பி வச்சது தான் அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்துட்டு ஹீரோயினோட அத்தை வந்துட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு நார்மல் கால் நினச்சி டக்குன்னு வீடியோ கால் அட்டன் பண்ணிடுவான். அட்டன் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுவானா, நீ என்ன தான் ட்ரிக் பண்ணாலும் நான் வந்து அடங்கவே மாட்டேன், உன் ட்ராக்ல வந்து விழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பின்னாடியே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான். கரெக்டாக அதை வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க மாமியாரும் நாத்தனாரும் பார்த்துருவாங்க. அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெரியும், ஐயோ வீடியோ கால் ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.